Hello friends, welcome to One Style Cooking. நாம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஈஸியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க. கம்மியான பொருட்களை வச்சு எவ்வளவு டேஸ்டா செய்ய முடியுமாங்கறத கண்டிப்பா நீங்க இந்த வீடியோல போய் பாருங்க. வாங்க இந்த ஸ்நாக்ஸ் எப்படி ஈஸியா டேஸ்டியா செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி கீழ உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். இப்போ பிரெட் ரோல் பண்ணுறதுக்கு நான் வந்து இன்றைக்கி ஒரு 5 மில்க் பிரெட் எடுத்துருக்கேன். பிரெட் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரோல் பண்ணுறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கோங்க. இப்போ இந்த எட்ஜஸை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து பிரெட் க்ரம்ஸாக நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நம்ம கடையில் வாங்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த கட் பண்ண ஸ்லைசஸை ஒரு ஜாரில் சேர்த்து நல்லா பல்ஸ் மோடில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நம்மளோட பிரெட் க்ரம்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு நல்ல பவுலில் தட்டி வச்சுக்கலாம். ஒரு அகலமான ஒரு பவுலில் ஒரு 2 ஸ்பூன் போல் மைதா எடுத்து வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் இந்த மைதா பயன்படுத்துறதுக்கு பதிலாக எக்கை கூட நம்ம இந்த மாதிரி பீட் பண்ணி வச்சுக்கலாம். கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ஒட்டுற பதத்துக்கு இருக்கணும். பாருங்கள், நம்மளோட மிக்சர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஏற்கனவே நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம்ல, அந்த ப்ரெட்டை எடுத்து நம்ம சப்பாத்தி கட்டையாக வச்சு நல்லா கொஞ்சம் தின்னாக உருட்டிக்கோங்க. ஸோ இப்படி இருக்கப்போ நமக்கு ரோல் பண்ணுறப்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்தளவு நம்ம தின்னாக தேய்ச்சி எடுத்துக்கிட்டால் போதும். இதே மாதிரி எல்லா ப்ரெட்டையும் ஃப்ளாட்டாக நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். சாசேஜ் வந்து பார்த்திங்கன்னா நான் பெரிய பீசஸாக இருக்குங்கிறதுக்காக ப்ரெட்டுக்கு ஏற்றால நான் 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் ப்ரெட்டோட சைஸ்க்கு ஏற்றால நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி ஃப்ளாட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த ப்ரெட்டில் மயோனஸ் ஆட் பண்ணிக்கலாம். மயோனஸ் எப்படி ரெடி பண்ணுங்கிற வீடியோ வந்து நான் உங்களுக்கு ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன், அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இதை ஈவனாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சில்லி ஃப்ளேவர், சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கடைகளில் கூட ரெடிமேடாக கிடைக்கும், அது கூட நீங்கள் வாங்கி அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் மைனஸ் இல்லைன்னு நினச்சிங்கன்னா இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து கெச்சப் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஒயிட் சாஸ், இந்த மாதிரி ஏதாவது சாஸஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மைனஸ் நல்லா அப்ளை பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு மேலே நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கோம்ல சிக்கன் சாசேஜ், அதை வச்சுக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து இது கூட சீஸும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதோட கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே மைதா கலக்கி வச்சுருக்கோம்ல, ஸோ இந்த மிக்சர் எடுத்து இந்த கார்னரில் மட்டும் லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. இது எதுக்காகனா நல்லா உங்களுக்கு நல்லா ஒட்டி இருக்கும், அந்த நம்ம ஃப்ரை பண்ணுறப்ப எதுவும் பிரிஞ்சு வராது, அதுக்காக தான். ப்ரெட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷான ப்ரெட்டாக இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து ரோல் பண்ணுறப்ப நல்லாயிருக்கும். ஒருவேளை வாங்கி கொஞ்சம் நாள் ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரோல் பண்ணுறப்ப கொஞ்சம் ட்ரை ஆகி விட்டு வந்துடும். ஸோ அதனால தான். ஓகே, இப்போ நம்ம ரோல் பண்ணிடலாம். இந்த சாசேஜோடு சேர்த்து நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா சூப்பராக ரோல் ஆகிடுச்சு. கார்னர் மட்டும் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதே மாதிரியே எல்லாமே நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எல்லாம் ரோல் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே மைதா மாவு டிப்பிங் வச்சுருக்கோம், அது மட்டும் இல்லாமல் பிரெட் க்ரம்ஸும் இருக்குது. ஸோ இந்த ரெண்டுலேயும் வந்து டிப் பண்ணி எடுக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக கோட் பண்ணி எடுத்துகிட்டு உடனே வந்து பிரெட் க்ரம்ஸில் சேர்த்துக்கோங்க. பிரெட் க்ரம்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் நல்லா ஈவனாக படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம இது ரோல் பண்ணுறப்பவே நம்ம வந்து கடாயில் வந்து ஆயில் நல்லா ஹீட் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ ஆயில் நல்லா சூடாகிடுச்சு. சூடானதும் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பிரெட் ரோலை சேர்த்துடலாம். சாசேஜுங்கிறதுனால நம்மளுக்கு வந்து சீக்கிரம் குக் ஆகிடும். அதனால் அடுத்து வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். இல்லைன்னா வேறு நமக்கு அவுட்டர் லேயர் வந்து ரொம்ப சீக்கிரம் வந்து கருக ஆரம்பிச்சிடும். இப்போ 2 சைடும் நல்லா நம்மளுக்கு கிறிஸ்பி ஆகிறது வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். எடுத்து ஒரு டிஷ்யூவில் வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சாப்பிடுங்க. பாருங்கள், நல்லா நம்மளுக்கு கிறிஸ்பியாக ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே சூப்பரான டேஸ்டான நம்மளோட சாசேஜ் பிரெட் ரோல் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸையும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. தேங்க்யூ.